Halo மனசாட்சிடா. நாம இந்த வீடியோவில் இன்னைக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு ஆளுமையோட பிறந்த நாள். இன்னைக்கு யாரு? நம்ம ஜெயலலிதா, செல்வி ஜெயலலிதா அம்மா அவர்கள், தாயார் அம்மையார் அவர்கள். நம்ம எல்லாருக்கும் அம்மா, தமிழ்நாட்டுக்கே அம்மாவாக நம்ம ஜெயலலிதா அம்மா அவர்களோட 76வது பிறந்த நாள். அவங்க இருக்கும்போது தான் எவ்வளோ சட்டங்கள் வந்தது, எவ்வளோ நல்லது. அரசியலுக்குள்ள நம்ம போத்ததில்ல, நல்லது கெட்டது எல்லாமே நடந்துருக்குது. ஸோ நம்ம நல்லதை மட்டும் நினைப்போம், நல்லதையே பேசுவோம், நல்லதையே சிந்திப்போம், முடிஞ்ச அளவுக்கு எல்லாரையும் மகிழ வைப்போம், மற்றவங்களை சிரிக்க வைப்போம். தான் மனசாட்சி. ஸோ எனக்கு அரசியல் தெரியாது, அரசியல் பற்றி பேசவும் எனக்கு எதுவுமே தெரியாது. அம்மா அவர்களோட பிறந்த நாள், அம்மா திட்டங்கள் எவ்வளோ பண்ணியிருக்கிறாங்க. எனக்கு அந்த அம்மா பண்ண திட்டத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச திட்டம் என்னன்னா, பிரசவ பெண்களுக்கு இலவச பிரசவ முகாம் திட்டம். அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. கஷ்டப்பட்டு நம்ம பெண் தாய்மார்கள்லாம் குழந்தைங்க பிறக்கிறதுக்காக காசு இல்லாமல் எவ்வளோ குழந்தைங்க அந்த மாதிரி இறந்து போயிருக்கு, எவ்வளோ குழந்தை பிரசவத்தில் அழிஞ்சு போயிருக்கு. ஆனால் அம்மா இந்த பிரசவ காப்பீட்டு திட்டம் எனக்கு ரொம்ப பிடிச்சிது. அதால் எவ்வளோ குழந்தைங்க நல்லபடியாக பிறந்து இன்றைக்கி வளர்ந்து விளையாடிக்கிட்டு இருக்குது. அது எனக்கு ரொம்ப பிடிச்ச திட்டம் அம்மா இருக்கும்போது. அதுக்கப்புறம் விலையில்லா அந்த கை விசிறி, டேபிள் ஃபேன். இன்றைக்கி கூட எனக்கு அந்த ஃபேன் யூஸ் ஆகுது. ஃபேன் கரண்ட் இல்லைன்னா எப்போயாவது கரண்ட் இல்லைன்னா அது போடும். கரண்ட் இருக்கும்போது இந்த ஃபேன் இல்லைனா டேபிள் ஃபேன் எவ்வளோ யூஸ் ஆகுது. மிக்சி கொடுத்தாங்க. அம்மா மிக்சியில் தான் இன்னும் எங்கள் வீட்டில் சட்னி அரைச்சி சாப்பிட்டுருக்குறோம். அம்மா கிரைண்டர் இருந்தது, இப்போ யூஸ் பண்ணல. அம்மா கிரைண்டர் தான் ஒரு காலத்தில் நல்லா யூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ எவ்வளோ திட்டங்கள் அம்மா நிறைவேற்றிருக்காங்க. ஸோ அவங்க நம்மளை விட்டு மறைஞ்சி இன்னையோட 7 வருஷம் ஆகுது. 2016 டிசம்பர் 5ஆம் தேதி இறந்தாங்க. டிசம்பர் 2022, 23, 8 வருஷம் ஆகுது அம்மா இறந்து கிட்டத்தட்ட. அம்மா எல்லாம் இன்னைக்கு கட்சியே ஒரு மாதிரியாக இருக்குது. அரசியல் வேண்டாம், மனசாட்சி, சினிமா தான். ஸோ ஹாப்பி பர்த்டே. சொர்க்கத்தில் இருந்தாலும் சந்தோஷமாக இருப்பாங்களா எங்கள் அம்மா. என்றும் ரசிகன் எம்ஜிஆர் ஐயா அவங்க கூட டியூட் பாடின பாட்டுலாம் இன்றைக்கும் ஜெயா மேக்ஸ்லையும் ஜெயா டிவியை ஓடிட்டு இருக்குது. வா, மறக்க முடியுமா அதை? அம்மா பர்த்டே ஸ்பெஷல் நீங்கள் எல்லாம் பாட்டு பாடலாமா? அவள் ஒரு அழகிய முகம், இன்று இறங்குது தடம், அன்னை இருக்குது பலம், பசித்தா நினைக்கும் மடிப்போடி நிற்கும். அடுத்தது, ஒரு பெண்ணில் பார்த்து நிலவை பார்த்து வணங்கும் இல்லை, அவர் கண்ணி பார்த்து கொண்டு. காதலெல்லாம் எம்ஜிஆர் ஜெயலலிதா சாங்க பார்த்து கற்றுவோங்க. கண்ணாலே காதலிப்பாங்க. காதலிக்கிறவன் கண்ணை பார்த்து தாண்டா காதலிக்கணும். அவள் இல்லாமல் நான் இல்லை, நான் இல்லாமல் அவள் இல்லை. வேற என்ன பாட்டு? நிறைய பாட்டு இருக்குது. வேற இன்னொரு நல்ல பாட்டு. அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும், இதோ இந்த அலைகள் போல ஆள வேண்டும். ஒரே வானிலே, ஒரே மண்ணிலே, ஒரே கீதம், புதிய கீதம் பாடுவோம். 1000 நிலவேவா, 1000 நிலவேவா, குழலோடும் இசை கேட்க இணையாகும் கூக்கும். எம்ஜிஆர் ஐயா அம்மாவை தான் கட்சியில் இணைத்து கொண்டு கிட்டத்தட்ட 5 முறை முதலமைச்சர், தமிழ்நாட்டின் முதலமைச்சராக 5 முறை நம் நாட்டில் ஆண்டு நல்ல திட்டங்கள் எவ்வளோ செஞ்சுருக்கிறாங்க நம்ம அம்மா. என்றென்றும் அம்மா.
அம்மாவின் ரசிகன், என்றென்றும் அம்மாவின் ரசிகன். எங்க அம்மா அந்த பிரச்சாரத்தில் இப்படி பண்ணுவாங்க பாரு, மக்களால் நான், மக்களுக்காகவே நான். உங்க டைலாக் அப்படியே சொல்லி பார்த்துக்கிறேம்மா. What a memories. Wow, wow, wow. Happy birthday, ma. சொர்க்கத்துல சந்தோஷமா இருங்க. Bye.